Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Noise and Grinds, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. SM பாண்டி இயக்கத்தில் கவிதா அண்ட் ஆனந்த கிருஷ்ணன் தயாரிப்பில் சத்யா நடிக்கும் ராபர் இன்று முதல் உலகமெங்கும். பெருசு படம் பார்த்துட்டு டைரெக்டாக உங்ககிட்ட அந்த படத்தில் பிடிச்சது பிடிக்காதது இப்படி சொன்னால் தப்பாயிடும். ஒர்க் ஆனது ஒர்க் ஆகாதது அப்படின்ற விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு வந்திருக்கிறேன். ஸோ பெருசு அனதர் ஒரு குட் ஃபிலிம், இந்த வருஷத்தோட ஒரு நல்ல படைப்பு அப்படின்னு சொல்லலாம். பெருசு படத்தில் ஒர்க் ஆன விஷயங்களில் ஸ்டார்டிங்காக முதலாவதாக நான் வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து அந்த படத்தினுடைய ஒன்லைன் தான். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒன்லைனோட ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ண முடியும், ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு கம்மி காஸ்டிங்கோட ஒரு நல்ல படைப்பும் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கான இன்னொரு உதாரணம் தான் வந்து பெருசு படத்தினுடைய ஒரு டீமுக்கே ஒரு பெரிய கங்க்ராட்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனுடைய ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பெருசு படம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒன்லைன் ஹிட் ஆகிறப்போ கண்டிப்பாக அடுத்தடுத்த ப்ரொடியூசரும் ஓகே நம்ம ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ண வேணாம், ஒரு ஒன்லைன் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்பி ஒரு புது பசங்களுக்கோ இல்லை அப்கமிங் ரைசிங் ஸ்டார்ஸ்க்கோ நம்ம வந்து ஒரு படம் பண்ணலான்ற ஒரு மனநிலைக்கு கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கு பெருசு படம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுல வந்து நோ டவுட் ஆக்சுவலி. ஸோ பெருசு படத்தினுடைய ஒன்லைன் தாங்க. நான் வந்து ஸ்பாய்லர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், பட் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ ஊரில் இருக்கக்கூடிய ஒரு எல்லாருமே மதிக்கக்கூடிய கெத்தா சுற்றுற ஒரு பெரியவர், அவர் பெருசுன்னு செல்லமாக கூப்பிட்றாங்க. அவர் திடீர்னு இறந்துடுறாரு. அவருடைய பாடியை அடக்கம் பண்ணுறதுல 1008 பிரச்சனைகள் வருது. ஸோ அதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆச்சா, ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. கிளைமேக்ஸில் அந்த பெருசை கௌரவமாக அடக்கம் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன ஒன்லைன் தான். இதுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு ஹூக் வச்சு அழகாக ஒரு கதைக்களம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு கதையோட ஒரு ஆள் வராங்கன்னா ஓகே சூப்பர்ப்பா, வித்தியாசமாக யோசிச்சிருக்கான், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒன்லைன்லையும் கதையை எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக அந்த டைரக்டர் மேலே வந்திருக்கும். அதுக்கு இளங்கோ அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டோன் பெஞ்ச் அந்த டீமுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரௌட் மூமெண்ட். இந்த மாதிரி அவங்க பெரிய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி வெற்றி அடைகிறத தாண்டி இந்த மாதிரி சின்ன படங்கள், இந்த மாதிரி சின்ன ஐடியாவோட ஒரு படங்களை என்கரேஜ் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுறப்போ அவங்க பேனரில் பார்க்குறப்போ ஓகேப்பா சும்மாலாம் ஸ்டோன் பெஞ்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி வித்தியாசமாக இருந்தால் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்றதுக்கான இன்னொரு சர்டிஃபிகேட் தான் இந்த படம். இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம், ஸ்டோன் பெஞ்சில் இருக்கக்கூடிய கார்த்திகேயன் சாரும் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கேமியோ பண்ணியிருக்கிறாரு ஃபார் த ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய யூனிவர்ஸில் கண்டிப்பாக அவர் அப்பா ஏதாவது ஒரு ரோல் கண்டிப்பாக பண்ணிடுவார். அவரும் இந்த படத்தில் ஒரு பெக்யூலியர் ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒன்லைன் தாண்டி படத்தில் இன்னொரு விஷயம் எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா அந்த படத்தினுடைய காஸ்டிங். ஸோ லீடாக ப்ளே பண்ணியிருக்கிற வைபவ் அண்ட் சுனில், ஸோ ரியல் லைஃப் பிரதர்ஸ், அவங்கள வந்து தேட்டரில் அதாவது ரீலில் பிரதர்ஸாக பார்க்குறதும் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ சுனில் வந்து நம்ம டாக்டரில் ரசித்த ஒரு கேரக்டரைசேஷன்லேயே அவர் இருக்கார், சட்டிலாக அழகாக இருக்கார். வைபவ் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் அவர் குடிச்சிட்டு ஒரு போதையிலே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், பட் அதை சட்டிலாக த்ரூ அவுட் த ஃபிலிம் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸாக ஆன் ஸ்க்ரீன் வரப்போ இந்த ஒரு பர்சனல் கனெக்ட் ஆகுது. வெளியிலேயே இவங்க வந்து ரியல் லைஃப் பிரதர்ஸ் தானே, ஸோ வந்து படத்துலையும் தேட்டர்லேயும் இதே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்றப்போ அந்த கேரக்டர்ஸாகவே இருக்காங்கன்றப்போ அந்த கனெக்ட் நல்லா இருக்குது. ரெண்டு பேருமே அந்த ரோலை வந்து ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பேரா ப்ளே பண்ணியிருக்கிற நிகாரிகா அண்ட் சாந்தினி ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சாந்தினியை ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ரோலில் நம்ம பார்த்துருக்கோம். நிகாரிகாவுமே வந்து சரி தமிழில் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரோ ஆகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபஸ்ட் டைம் படத்தில் இன்ட்ரோ ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெக்யூலியராக அவங்களே ஒரு ஓன் வாய்ஸில் டப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ரீல்ஸில் அவங்கள பார்த்து ரசித்த அந்த ஹியூமர்லாம் வந்து இந்த படத்துலையும் நிறைய இடங்களில் வந்து ஒர்க் ஆகிருக்கு, நிறைய க்யூட்டாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அந்த மூவியோடைய ஸ்னீக் பீக் அந்த ப்ரொமோஸில் கூட பார்த்துருப்போம். அதேமாரி த்ரூ அவுட் தி ஃபிலிம் அவங்க அடிக்கக்கூடிய ஹியூமர் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் முனிஷ்காந்த் அவருடைய என்ட்ரி வந்து படத்தினுடைய இன்டர்வலுக்கு அப்புறமா வருது. அவருடைய போர்ஷன் கம்மியாக இருந்தாலும் அவர் வந்து தேட்டரில் நிறைய இடங்களை வந்து நம்ம சிரிக்க வைக்கிறார். இந்த மாதிரி நிறைய குட்டி கேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு கம்மி காஸ்டிங் வச்சு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண டெக்னீஷியன், சினிமோட்டோகிராஃபர் அண்ட் டீம், மியூசிஷியன்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் டீம் வந்து பெரிய பாராட்டுகள் கொடுக்கணும். ஏன்னா ஒரு வீடு, அந்த வீடை சுற்றி நடக்கிற ஒரு கதை தான். ஸ்டார்டிங்கே நம்ம அங்கேயே இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனும், அதே சமயம் படத்தினுடைய கதை இதுதான் அப்படின்றது வந்து அந்த டைட்டில் சாங்லேயே, அந்த டைட்டில் கார்டு ஃபஸ்ட்டு ஓடலாம், அந்த சாங்லேயே கொஞ்சம் நமக்கு
நம்ம உட்காந்து பார்த்து டீகோட் பண்ணால் அந்த படத்தினுடைய கதையை லைட்டாக அதில் சொல்லிடுவாங்க. பட் படம் முடிகிறப்போ இந்த ஜாலி பாட்டி அப்படியே எமோஷ்னல் பாட்டாக கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு அழகான ஒரு பேக்கேஜாக நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ படத்தில் ஒர்க் ஆகாத விஷயங்கள் அப்படின்றத வந்து எடுத்து பார்த்தா கொஞ்சம் குறைவு தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த படத்தினுடைய ஒன்லைனே பயங்கர பெக்குலியர். இந்த ஒன்லைனை வந்து ஸ்டார்டிங்லேயே காட்டிட்டு இதுக்கு அடுத்து இந்த படம் வந்து இதை சுற்றி தான் இருக்க போகுது, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து ஆடியன்ஸ் கிட்ட விறுவிறுப்பாக காட்டும் பட்சத்தில் எந்த டைலாக் போட்டாலும் கண்டிப்பாக அந்த தேட்டரில் வந்து ஒரு சிரிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும். தேட்டர் மொமெண்ட்ஸ்க்கான இடங்கள் வந்து அந்த ஸ்பேஸ் நிறையா இருக்கும். பட் இவங்க வந்து ஒரு சில இடங்களில் கொஞ்சம் தவற விட்டாங்களோ அப்படின்னு தோணும். ஏன்னா படம் வந்து ஒரு ஹை இருக்கும், பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அடுத்த சீனே அப்படியே கொஞ்சம் என்னடா இந்த ஜோக்லாம் நம்மளே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போட மாட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோக்லாம் அங்கங்கே சொருவி விட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் ஒரு ஹை மூமெண்ட்ஸ் படத்தில் வரும், திரும்ப லோ ஆகும், இன்டர்வல் கிட்ட கொஞ்சம் ஹையில் அப்படியே முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மொமெண்ட்ஸாக மிஸ் ஆனது வந்து ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் பெருசு படத்துக்கு. ஏன்னா இப்படி ஒரு ஒன்லைனை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அது வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்கலான்னு சொன்னால் தப்பாயிடும். அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹியூமரில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி மேபி கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒன்லைன் ஹிட் ஆன மாதிரி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே தேட்டரில் எல்லாருமே ரசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. மேபி அவங்க எடுத்துக்கிட்ட ஃபேஸ் ஓகே இந்த மாதிரி ஸ்லோவாக போனால் நல்லா இருக்கும், இந்த மாதிரியே அவங்க வந்து ஜோக் சொல்லிட்டோம், இந்த மாதிரியே வந்து ஸ்லோவாகவே படத்தை கொண்டு போவோம் அப்படின்னு அவங்க வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. பட் அந்த விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ்ஸிங். பட் அது மட்டும் இன்னொரு பெஸ்ட் பார்ட்டாக இருந்ததுன்னா தேட்டர் ஃபுல்லாக கண்டிப்பாக ஒரு லாஃபிங் ரயாட்டாக வந்து இருந்திருக்கும். ஸோ ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு சில விஷயங்கள் தான் வந்து கொஞ்சமாக மிஸ். பட் இது இன்னும் நல்லா இருந்தால் நம்ம ஓகே இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான படம் பார்த்துட்டு வந்திருப்போம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துருக்கோம். அஃப்கோர்ஸ் இப்பயுமே வந்து அது ஒரு நல்ல படம் தான், ஜாலியான படம் தான். ஓகே இந்த மாதிரியே இருக்கட்டும், நம்ம வந்து பழக்கப்பட்டோம் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஏண்டு விறுவிறுப்பாக இருந்தால் தான் ஒரு நல்ல படம்ன்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம ரீசெண்ட் இயர்ஸில் வந்து வந்துட்டோம். அதனால் இப்போ ஒரு சில படங்கள் அவங்க செட் பண்ணுற ஃபேஸுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிக்க மாட்டோங்கிறோமோ அப்படின்றது என்னுடைய பர்சனல் தாட். அந்த விதத்தில் பார்க்குறப்போ இதுக்கான மீட்டர் செட் பண்ணது, அங்கங்கே வரக்கூடிய கேரக்டரைசேஷன், எல்லாருக்குமான ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே பார்க்குறப்போ ஸோ நம்ம வெளில வரப்போ ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலை தான் வந்து பெருசு படம் வந்து கொடுத்துருக்கு. அஃப்கோர்ஸ் வந்து இளங்கோ ராம் அவருடைய ரீமேக்கே தான் அது. அவர் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீலங்காவில் இந்த படத்தை வந்து அழகாக பண்ணியிருக்கிறாரு. டெண்டிகோ அப்படின்ற டைட்டிலில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி நிறையா சர்வதேச திரைப்பட விழாக்கள்லாம் வந்து அது பங்கு பெற்று நிறைய விருதுகள்லாம் வந்து வாங்கியிருக்கு. அந்த படத்தினுடைய அவரோட படத்தினுடைய அடாப்டேஷன் தான் இந்த படம். ஸோ தமிழில் பார்க்குறப்போ இதுக்கான ஃப்ளேவரில் ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. மேபி வைபவ் அண்ட் சுனிலுக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறமா இந்த காம்போ பயங்கரமாக ஒர்க் ஆகி அடுத்தடுத்து டைரக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த காம்போ வந்து காஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஒன்லைன், ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஜாலியான ஒரு காஸ்டிங்கில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறாங்க. இது பார்க்குறப்போ ஒரு நம்பிக்கை வருது. ஓகே அவுட் ஆஃப் ஆல் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் கொஞ்சம் ஒதுக்கி வச்சா இந்த ஸ்டார் காஸ்ட் நம்ம போட்டி போடுற இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பிரச்சனைகள், இந்த ஃபேன்ஸ் வாரெலாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு படம் ஒரு ஒன்லைனில் ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட்ஸோட நம்ம பார்த்து ரசித்த எல்லாருமே உள்ளே இருக்கிறப்போ ஓகே இதுக்கு அடுத்து இந்த மாதிரி படங்கள்லாம் வரும். ஒரு அப்கமிங் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு நல்ல லைன், ஒரு வித்தியாசமாக நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம், நம்ம அன்றாட ஒரு பார்க்குற ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கும், அதில் வந்து ஒரு வித்தியாசமான லைன் எடுத்துகிட்டு வரப்போ அந்த மாதிரியான டேரக்டர்ஸும் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக பெருசு படம் வந்து கண்டிப்பாக இருக்கும். பெருசு படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை தான் ஃபார் ஆல் த அஸ்பைரிங் டிரெக்டர்ஸ். யார் இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான கதைகள் வச்சுட்டு நம்ம கதை கண்டிப்பாக ஒரு நாள் பேசிடும்ப்பா ஸ்க்ரீனில் அப்படின்னு நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நம்பிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு படம் தான் கண்டிப்பாக. உங்களுடைய கதைகளும் கண்டிப்பாக ஒரு நாள் பேசப்படும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்டோன் பெஞ்ச் டீமுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய படைப்புகள் நீங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ பெருசு படம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Noise and Grinds, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. SM பாண்டி இயக்கத்தில் கவிதா அண்ட் ஆனந்த கிருஷ்ணன் தயாரிப்பில் சத்யா நடிக்கும் ராபர் இன்று முதல் உலகமெங்கும்.